அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எடப்பாடி தேவராஜன். சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக் சங்கர் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு காரணமான விஜய் அவர்கள் தான் காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வெளியே வந்தவுடன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மீது கடும் விமர்சனங்கள். சிறைக்கு செல்வதற்கு முன்னால் வரைக்கும் திமுகவை குடும்ப அரசியல், திமுகவினுடைய மருமகன் சபரீசன் இவர்களை கடுமையாக சாடிய சவுக் சங்கர் சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் எடப்பாடியார் மீது அப்படியே திசை திரும்பி இருக்கு. இன்னைக்கு இது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த திருமாவளவனை முதல்வர் ஆக்குவதற்கு எடப்பாடியார் தான் தடையா இருந்தார், இல்லை திருமாவளவன் முதலமைச்சர் ஆயிருப்பாரு அப்படின்னு சவுக் சங்கர் சொல்றாரு. இந்த செய்திகள் எலெக்ஷன் டைம், அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போதெல்லாம் அவர் சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கும்போது பேப்பர் மூலமாக மட்டுமே அந்த செய்திகளை படித்திருப்பார். நாட்டினுடைய நிகழ்வுகள் எதுவும் தெரியாது, வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் 47 இடங்களை வென்ற எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு அவர் பல முயற்சிகள் செய்வார். அவங்க எந்த கூட்டணி கட்சி வேணா ஆதரிக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்திக்க வேலையை பார்ப்பாங்க. யாருமே உடனே அவசியம் கிடையாது. இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த வேலையை அவங்க பார்த்துருப்பாங்க, பார்க்க கூட இருந்திருக்கலாம். இதுல அதுக்கு ஆதாரம் கொஞ்சம் கூட கிடையாது. இது வரைக்கும் ஆதாரமே கிடையாது. சபரீசன் போன்ல இருந்து பேசினாரு எடப்பாடியாரு ஸ்டாலின்கிட்ட அப்படின்னு இன்னைக்கு சவுக் சங்கர் சொல்றாரு. இதை அவர் பார்த்தாரா? இதுக்கு ஆதாரம் வச்சிருக்காரா? ஆதாரத்தோட சவுக் சங்கர் பேசியிருந்தா நாங்க இதை ஏத்துக்குவோம். நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ மீடியாவில் நீங்க பாப்புலேஷன் ஆகணும், அரசுக்கு உங்களுக்கு தற்போதைய அரசுக்கு ஆதரவாக பேசி அந்த அரசு மூலம் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிற சவுக் சங்கர் நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு காலத்துல உங்க மீடியாவை ஒரு அதிமுக கார கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிராக பேசும்போது அதிமுகவுக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்ல முடியாது. திமுகவுக்கு எதிராக பேசி அதிமுக லைட்டா எடப்பாடியார கொஞ்சம் வச்சு பேசுவீங்க. அன்னைக்கு அதிமுக மத்தியில் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருந்திருக்கும். அப்படி ஒருத்தருக்கு ஆதரவா நீங்க பேசியிருக்க அவசியம் எங்களுக்கு இல்லை. அதிமுக தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மக்கள் இயக்கம், சாதாரண இயக்கங்கள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவர்களுக்கு பிறகு எடப்பாடியாருடைய வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் அரசியல் சூழல் மாற்ற காரணத்தால் ஒரு மக்கள் சக்தி ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று 108 இடங்களை மட்டும்தான் வென்றிருக்கிறார்கள் தாவேக்காரர்கள். தாவேக அரசும் தற்போது நீங்க சொல்றீங்களே பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு ஸ்டாலின் பேசினார் அப்படின்ட்டு. அப்ப விஜய் அவர்கள் நேர்மையானவர், நல்லவர் அப்படின்னு இருந்தா திமுக கூட்டணி உடைச்சு அதிமுகவினுடைய பிளவை ஏற்படுத்த இத்தனை முயற்சிகள் நடந்துச்சு இல்ல? ஏன் இதை பத்திலாம் நீங்க பேசலாம்? அதெல்லாம் தப்பு. உங்களுடைய உங்க எம்எல்ஏக்களை வைத்து நீங்க ஆட்சி ஆள வேண்டும். அப்ப நீங்க என்னென்ன ஒரு சமூக வலைத்தளம் பரவச்சு நாங்க 108 பேர் ராஜினாமா பண்றோம் அப்படின்ட்டு. அப்ப 108 பேர் ராஜினாமா பண்ணிருக்கலாம்ல? இது இதுல சமூக வலைத்தளம் பரவச்சு. இது தாவேக்காவினர் நாங்க இல்லைன்னா ஆட்சி அமைக்க 108 பேரும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றோம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கண் துடைப்பு. அதிகாரமும் பதவியும் தனக்கு வரணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கும்போது இது எந்த சூழலிலும் யார் அந்த இடத்துக்கு போறது நினைப்பாங்க. இது நீங்க இன்னைக்கு சொல்றீங்க திருமாவளவனை முதலமைச்சர் ஆகணும்னா 2 இடம் ஜெயிச்சிருக்காரு. 2 இடம் ஜெயிச்ச அவரு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படும் போது 47 இடங்கள் கூட்டணி மூலமா 65 இடங்களை பெற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுவதில் என்ன தவறு? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இவ்வளவு அப்ப சவுக் சங்கர் எதை சொன்னாலும் மக்கள் ஏத்துக்குவாங்களா? நீங்க மீடியாவில் மீடியா மூலியமா மக்கள்கிட்ட கொண்டு போற கருத்துக்கள் அனைத்தும்
அந்த கருத்து சுதந்திரம் வந்து உங்களை வந்து மக்கள் வந்து மூல செலவு செஞ்சா நீங்க உங்களுடைய மூளைக்கு அவங்க செயல்படும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. மக்களை வந்து திசை திருப்புறது யாராலும் முடியாது. ஒரு மாற்றத்துக்காக தான் வாக்களிச்சாங்களே தவிர, இன்னைக்கு தாவேக அரசை கவிக்கணும், கவிழ்க்கணும், எடப்பாடியார் வந்து கவிழ்க்க சதி பண்றாரு. கவிக்கணும் என்ன அவருக்கு அவசியம் இருக்கு? எடப்பாடியார் வந்து தாவேக அரசை கவிழ்க்கிற அவசியமே கிடையவே கிடையாது. ஏன்னா அவருக்கு இதுக்கு எந்த சம்மதம்? நீங்க தான் அதிமுகனுடைய பிளவை ஏற்படுத்தி நீங்க கட்சியை தக்க வைக்க உண்டான வேலை இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிருக்காங்க. அது யார் மூலம் பண்ணிருக்காங்க? நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க, எல்லாத்திட்டையும் ஒவ்வொரு மக்களையும் கேளுங்க. தாவேக்கானுடைய தூண்டுதல், பதவி ஆசை, இந்த ஆசைகளை தூண்டிதான் அந்த 4 எம்எல்ஏக்கள பதவி இன்னைக்கு போச்சு. இது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க அதை பத்தி பேசலாம்ல, அதை பத்தி பேச மாட்டீங்க. மக்கள்கிட்ட சவுக் சங்கர் எதை சொன்னாலும் ஏத்துக்குவான்னு நினைக்கிறதெல்லாம் தவறுன்னா இது தப்பு. நியாயத்தை பேசுனீங்கன்னா நியாயம்தான். நியாயத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அது தவறு தான். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. அதுபோல தமிழ்நாட்டில் வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல வந்து தாவேக ஆட்சி அமைச்சிருக்குது. இன்னைக்கு கம்யூனிஸ்ட்லாம் வெளியே இந்த ஆதரவு கொடுத்துருக்காங்க. எந்த நேரத்துலயும் கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா அரசியல் நிபுணர்களும் சொல்றாங்க. அதான் எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு. அவரு ஆட்சி கவுக்கல்னு சொல்லல. இது வந்து தொங்கு சட்டமன்றம், அரசு அதிதி பெரும்பான்மை இல்லாத சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது. இது எந்த நேரத்திலும் அவர்களுக்கு இணங்க, அந்த கூட்டணி கட்சிக்காரர்களுக்கு இணங்க ஆட்சி நடக்க மறுத்தால் ஆட்சி கவலம். இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படை, அந்த கொள்கையின் ரீதியில் தான் இன்னைக்கு எடப்பாடியார் சொல்றாரு. எடப்பாடியார் ஆட்சி கவனிக்கிற அவசியம் எப்பவுமே கிடையாது. உங்க ஆட்சி இது தாவேகானுடைய கூட்டணியில, திமுகனுடைய கூட்டணியில வெற்றி பெற்ற திருமாவளவன், கம்யூனிஸ்ட், இவங்களை வச்சுதான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்களா தவிர, தனிச்சு நின்று தமிழகத்தில் ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், எம்எல்ஏ வச்சு நீங்க ஆட்சி அமைக்கல. திமுக அதிமுக கூட்டணியுடைய அவங்களுடைய வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடைய தயவால தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதிமுக திமுக தயவு உங்களுக்கு இன்னைக்கு தேவைப்பட்டு ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அதை வந்து அவங்க அதை கூட சொல்லவில்லை. ஆட்சி கவிழ்றது வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில். வந்து ஆட்சி கவிழ்ந்து விடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொந்த காலில் நிக்கிறவனே கீழே விழுறான், பந்த காலில் இருக்கிறவங்க கீழே விழுறா என்ன நிச்சயம் சொல்லுங்க? அப்படி இருக்கிற பட்சத்துலதான் எடப்பாடி சொன்னாரு, ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள், 2 காலில் தான் தாவேக அரசு நடத்துது. அது உண்மைதானே? மக்களுக்கு தெரியும்ல. அது அந்த 2 கால் வந்து வாடகை கால் தான் வாங்கி வச்சிருக்காங்க. இதை ஒத்துக்கணும். இது வந்து திசை திருப்பி எடப்பாடியார் வன்மத்தை தூண்டிவிட்டு அதிமுகனுடைய நிர்வாகிகள்லாம், பல வழக்கறிஞர்கள், பெரிய பெரிய நிர்வாகிகள்லாம் இன்னைக்கு தாவேகாவுக்கு போயிட்டாங்க. அதிமுக வந்து பிளவுபட்டு போச்சு. எலும்பு கூடம் என்னையாது? தமிழகத்தில் இன்றைய காலகட்டத்தில் அதிக தொண்டர்களுடைய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பொதுமக்களுடைய வாக்கு வங்கிங்கிறது காலகட்டத்தில் தகுந்தது போல் எலெக்ஷன் போதுவோர் மாறுபட்டு வரும். இது வந்து ஒரு புறம். இது மக்கள் சக்தியாக, மக்கள் அதிக உறுப்பினர்களை கொண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். பதவி வெறி, பணவெறி, இந்த மாதிரி சில ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஆசையோடு போறவங்களுக்கு, அந்த ஆட்சியாளர் பின்னாடி போனோம்னா, இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தொழில் வளங்கள், பல தொழில் செய்யறாங்க. காலேஜ் நடத்துறாங்க, ஒரு எம்எல்ஏ நடத்துவாரு. பிளாட் போட்டு விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்றதுக்கு, ஒரு ரியல் எஸ்டேட்டே பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உள்ளாட்சி துறையில வந்து ஒரு அப்ரூவ்ட் வாங்கணும். ஒரு 50 ஏக்கரா போடுறாங்கன்னா அப்ரூவ்ட் வாங்கணும். அந்த அப்ரூவ்ட்ல யார் கொடுப்பாங்க? இன்னைக்கு ஆட்சியாளர் கொடுப்பாங்க. அவங்க பிசினஸ்க்காக போயிருக்காங்க, அவங்க தொழிலுக்காக. கீழே அடிமட்ட தொண்டன், அதிமுக அடிமட்ட தொண்டன் எடப்பாடியார் வந்து 2 நாளா இன்னைக்கு சேலத்தை சந்திச்சுட்டு இருக்காரு. எல்லா டிவிலையும் போய் பாருங்க, எத்தனை லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்கன்ட்டு. பல மாவட்டத்துல வந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்க வந்து எலும்பு கூட போயிடுச்சு, அதிமுக எலும்பு கூட போயிடுச்சுன்னு உனக்கு என்ன விஷயம்?
சவுக்கு சங்கருக்கு என்ன வசனம்? நீங்க யார்? அதிமுக உறுப்பினரா? இல்ல. நீங்க வந்து பிழைப்புவாதி. என்ன? சமூக வலைத்தளங்களை வைத்து ஒருவருக்கு ஆதரவாக பேசும் போதும் அவர்கள் மூலியமாக லாபத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசுவீர்கள். ஒருவருக்கு எதிர்வினை பேசும்போது அவர்களை மூலமாக ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு வருமானத்தை பெருக்கிக் கொள்ள நினைக்கும் நபர் நீங்கள். நீங்கள் வந்து இது சரிங்க. நீங்க இவ்வளவு கரெக்டா உங்களுக்குன்னு ஒரு பயங்கர செல்வாக்கு இருக்கு. நான் தான் யூடியூப் உங்க சேனல் பெரிய லெவல்ல பண்றீங்க. மக்கள் மன்றத்துல நீங்களும் ஒரு தேர்தல், பொது தேர்தலில் வந்து மக்களை சந்திச்சு ஒரு ஊராட்சி மன்றத்திலோ ஒரு எலெக்ஷன் நின்று நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. நீங்க வந்து அரசியல், எல்லா அரசியலும் தெரியும், உங்களுக்கு எல்லாருடைய நோக்கங்களும் தெரியும் அப்படின்னு நீங்க பேசுறீங்க. அதிமுக வந்து விமர்சிக்கிறதே மிகப்பெரிய தவறு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நியாயத்தை பேசுங்க. எடப்பாடியாருடைய கட்சியை வந்து கற்பூரம் போல் கரைந்து எலும்பு கூடாய் போயிடுச்சான். இது எப்படி சொல்றாரு பாருங்க. இது எந்த விதத்துல நியாயம்? யார் இவரு? சவுக்கு சங்கர் யாரு? அது அதிமுகவை பத்தி பேசுவதற்கு யார் இவரு? பிளவுபட்ட போதும் இதுல வந்து எத்தனையோ துரோகிகள் வெளியே போயிருக்காங்க. ஒவ்வொரு முறை அதிமுக வரலாற்றிலேயே இவ்வளவு துரோகிகள் வெளியே போயும் இன்னைக்கு 47 இடங்கள்ல வென்ற மாபெரும் சக்தி. 1,04,00,000 வாக்குகள் தனித்து வாங்கியிருக்காங்க. கூட்டணி மூலியமா 1,25,30,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம். நீங்க இந்த போன்ற இயக்கங்களை சமூக வலைத்தளங்களில் சவுக்கு சங்கர் சொன்னா அது மக்கள் கேட்டுருவாங்களா? இது நீங்க இதுதான் மீடியா மூலியமா, இன்னைக்கு டிவி மூலியமா பேசி மக்களை திசை திருப்பி, அதிமுக தொண்டர்களால் திசை திருப்ப முடியாது. எப்பவுமே மக்களுக்கும் தெரியும் சவுக்கு சங்கர் யாரு, எதுக்காக பேசுறாரு, கீழே இருக்கிற மக்களுக்கும் தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். சந்திக்கும் வரை மீண்டும் நன்றி, வணக்கம்.